ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இது இல்லைனா அது. ஓகே, இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2-3 ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, அடுத்து என்ன போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். யூடியூப்பில், இன்ஸ்டாலெல்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு. அது என்ன வீடியோன்னு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். என்னென்னா, இந்த ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது, அது என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரில. அவங்க உண்மையிலேயே அது தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை எதுவும் நெட்டில் சும்மா பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிறாங்களா, இல்லை வேறு ஹாலிவுட் என்ன சொல்ல இங்கிலீஷ் சேனல்ஸில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க லவ் பண்ற ஒருத்தர் உங்களை சீட் பண்றாங்களா அப்படின்றத இந்த 5 விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு 5 விஷயம் இருந்தால் அவங்க உங்களை ஃபேக்காக லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இவர். இந்த 5 விஷயம் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா இன்னைக்கே அந்த லவ் விட்டு வெளியே வந்துருங்க. இன்னைக்கே அந்த லவ் விட்டு வெளியே வந்துருங்க. 5 விஷயத்தை வச்சு மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஃபேக்காக லவ் பண்ணும், ரொம்ப நாளாக ஃபேக்காக லவ் பண்ணிட்டு இருக்கவங்கள அந்த 5 விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்குமா எனக்கு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்றான்னு பார்ப்போம். சடன் சேஞ்ச் இன் பிஹேவியர். திடீர்னு அவங்க பிஹேவியர்ல ஒரு மாற்றம் வரும். இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, ஆனா திடீர்னு வித்தியாசமா நடந்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சடன் சேஞ்ச் இன் பிஹேவியர். ஓகே, அடுத்து ஷோயிங் ஓவர் ஆங்கிரினஸ். உங்க மேல அதிகமா கோவத்தை காட்டுறது. எதை செஞ்சாலும் தப்பு, எதை செஞ்சாலும் நீ வந்து தப்பா தான் பண்ற அப்படின்ற மாதிரி உங்களை தப்பு சொல்லிட்டு கோவத்தை காட்டிட்டே இருப்பாங்க. ஷோயிங் ஓவர் ஆங்கிரினஸ். ஓகே. lack of importance. பேச புதுசுல அம்முச்செல்லணும் அப்படி பேசிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது குறைஞ்சிருக்கு. unusual social media behavior. Instagram, Facebook, WhatsApp இந்த மாதிரி சில சோஷியல் மீடியால திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. எதுக்கு வராங்க, ஏன் போறாங்க, விடிய ஆன்லைன்ல எதுக்கு இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது. ஆனா unusual நடந்துப்பாங்க. sudden changes in talk. அவங்க வார்த்தைகள், அவங்க பேச்சு, இந்த சில விஷயத்துல வித்தியாசமான ஒரு துணி வரும். sudden change அதை நீங்க பார்க்கலாம். சோ இந்த 5 விஷயம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு வெளியே வந்துருங்க. அப்பதான் ஓகே, பேசுறதுல சடனா சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 5 விஷயத்தை வச்சு அவங்க உங்களை ஃபேக்கா லவ் பண்றாங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட வச்சு பார்த்தா சடன் சேஞ்ச் இன் பிஹேவியர், அதாவது ஒருத்தவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன வேணால் காரணம் இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு அவங்க உங்களை உண்மையாக லவ் பண்ணலன்றது காரணமாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் என்னென்னா, சடன் சேஞ்ச் பிஹேவியர் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நாளாக உள்ளக்கே அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. எதுவும் சொல்லவும் முடியாது. அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு இருக்குது, அதை விட்டு வெளியே வர முடியாது. அதுதான் உண்மை. அதை அவங்க சமாளித்து தான் ஆகணும். சமாளித்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை விட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கவங்க ரொம்ப நாள் கழித்து திடீர்னு ஓப்பன் அப் ஆவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களோட பிஹேவியரில் சேஞ்ச் இருக்க தான் செய்யும். இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோம், இனிமேலாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவியரில் சேஞ்ச் இருக்க தான் செய்யும். அதுக்காக அவங்களோட அவங்க வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்துட்டு தெரியல. அது ரைட்டான்னு தெரியல. இது மாதிரி ஒரு 5 விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறார். இவர் சொன்னதெல்லாம் நீங்களே கேளுங்க, அந்த வீடியோவை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா பொய்யா லவ் பண்ணுறாங்களான்னு நீங்கள் எதுக்கு போய் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோஸ் வந்துட்டு எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு சண்டையில் இருக்கீங்க. ஓகேவா? அந்த சண்டையில் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட மைண்டை வந்துட்டு இது பண்ணி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யோசிக்கிறத நிறுத்துங்க. ஓகேவா? போய் அவங்கக்கிட்டே பேசுங்க. பேசி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு, ஏன் சண்டை போடுறோம், ஏன் சண்டை வருது நமக்குள்ளே அப்படிங்கிறத பேசுங்க. ஏன்னா சண்டைங்கிற 2 பேர் மூலமாக வந்து அவர் ஒருத்தவங்க மூலமாக வரதில்லை. ஒரு வேலை வராது. ஓகேவா? நீங்கள் பேசுங்க. பேசி அதை வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு ஒரு வேளை இதுதான் காரணமாக இருக்குமோ, அவங்க நம்மளை உண்மையிலேயே லவ் பண்ணலையோ அப்படிங்கிற தாட்டுக்கு வந்துட்டு வராதிங்க. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, மெச்சூராக இருக்கவங்க வந்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ என்னென்னா, எல்லோரும் எப்படி லவ் பண்ணுறாங்கன்னா, 7th படிக்கிறவங்க 10th 12thலேயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இவர் வந்துட்டு சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்குது. இவங்க எல்லாருமே வந்துட்டு உண்மையிலேயே தெரிஞ்சு சொல்கிறாங்களா, இல்லை இவங்களாம் வந்துட்டு சைக்காலஜி படித்து PhD எதுவும் முடிச்சிருக்காங்களா, அந்த சைக்காலஜி மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லைனா ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனலில் போட்ட வீடியோஸ்லேருந்து கண்டென்ட் எடுத்து இவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தவங்க பேசுகிறதுல டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு நிறையா ரீசன் இருக்கலாம். ஒருத்தவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குற குறையுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பேசும்போது உண்மையிலேயே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனோடனே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க கூட இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் குறையாது. பட் என்னென்னா, கூட தான் இருக்காங்க, எங்கேயும் போகிறதில்ல. ஓகேவா? அப்படிங்கிறப்ப
இவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது தான் அவங்க தேவைப்படுவாங்க. இவங்க எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் குறையிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதை வந்துட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டிய இது கிடையாது, ஓகேவா? அதுக்காக அவங்க வந்துட்டு ஃபேக்காக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது எல்லா லெவலையுமே நடக்கும் தான். ஒரு 6 மந்த் 8 மந்த் கழித்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் இதே விஷயம் நடக்கும் தான், ஓகேவா? இதுவே ஒரு கல்யாணத்தில் இருக்கவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கல, இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கல, அப்போ அவர் வேறு யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார், நம்மளை ஃபேக்காக லவ் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சா அங்கே அவ்வளோதான், அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு, அந்த ஃபேமிலி அவ்வளோதான், நாசமாக போயிடும், ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு போடுங்க. நீங்கள் வந்துட்டு வியூஸ்க்காகவும் இது ஏற்றுறதுக்காகவும் அடுத்தவங்களோட எமோஷன்ஸில் விளாடாதீங்க, ஓகேவா? நான் சொல்ல வர்றது இதுதான், ஓகே? உண்மையிலே இதை பார்த்துட்டுலாம் வந்துட்டு நம்பாதீங்க. நீங்களே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட போய் பேசுங்க. பேசினாலே எல்லா விஷயமும் முடிவுக்கு வந்துடும். இன்னொன்று, எதுக்கு அந்த ரிசர்ச்சுன்னு தெரியல எனக்கு. ஃபேக்காக லவ் பண்ணுறாங்களா, உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் அவங்கள செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சந்தேகப்படுறது, ஓகே? உடனே அடுத்து என்ன சண்டை வரும், அவரும் பிரிஞ்சிருவீங்க, இதுதான் நடக்கும். அதனால் இதெல்லாம் வந்துட்டு நம்பிட்டு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இது வந்துட்டு இந்த வீடியோவே டோட்டலி அவங்க லைக்குக்காகவும் இதுக்காகவும் வாங்குறதான். இப்போ என்னென்னா இந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன இப்படி தான் ப்ரோ ஏமாற்றிட்டா, என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் இப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எமோஷன்ஸ் ஆகி கமெண்ட் பண்ணணும் தான் அவங்க அந்த வீடியோஸ் போடுறது. அந்த கமெண்ட் மூலமாக அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகும், ஓகே? இவ்வளோ தான், ஜஸ்ட்டு அவங்களோட இதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. நீங்கள் இதை நம்பிட்டு ரொம்ப டீப்பாலாம் இதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா உண்மையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். ஒரு சின்ன சண்டை வரும்போது தான் இது புரியும். இந்த இதை பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு மண்டையில் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை நம்மளோட லவ்வரும் நம்மளோட ஆளும் இப்படி தான் இருப்பாங்களோ, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்களா, ஜஸ்ட்டு லவ் பண்ணுங்கள், ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப டெப்த்தாக போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா லவ் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அவங்களுக்கு, ஸோ லவ் மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் இல்லை. அவங்களும் லவ் பண்ணுவாங்க, ஓகேவா? அவங்களும் நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணணும், நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதை எதிர்பார்க்காதீங்க. உங்களோட லவ்வை உங்களால் எந்த விதத்தில் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க. அவங்களோட முடிஞ்ச விதத்தில் அவங்க கொடுப்பாங்க, அதை ஏற்றுக்கோங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு வேறவங்கள பிடிக்குது அப்படின்னா அதை ஓப்பனாக கேட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இதை விட்டுட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணி நம்மளே ஏமாத்துறாங்களோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாதது, ஓகே? சிம்பிள், ஜஸ்ட்டு லவ் கொடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கா, லவ் கொடுங்க, ஓகே? அது யாராக வேணா இருக்கலாம், ஓகே? அது உங்களோட இஷ்டம். பட் என்னென்னா ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்கள வந்துட்டு சீட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் சொன்னோன்னா சீட் பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரீசன்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அதை சீட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். பட் என்னென்னா உங்களுக்கு அதே விஷயம் ரிட்டன் நடக்கும்போது தான் அதோட பெயின் என்னங்கிறது புரியும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட உண்மையான வழி என்னங்கிறது அது வந்துட்டு அப்போ புரியாது. சீட் பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அவங்க யாரும் தெரிஞ்சு பண்ணலை, பட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான், ஓகேவா? சில பேர் தெரிஞ்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்கள இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலை, ஓகே? ஒருவேளை உங்களை யாரும் சீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு விட்டுருங்க, அவ்வளோதான், அள்ளிவிட்டு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட போய் ஏன் ஏமாத்தினேன், ஏன் இதை பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்குறதுல ஒரு யூஸும் கிடையாது, ஓகே? ஜஸ்ட் விட்டுருங்க. உங்களுக்கான ஒன்று கிடைக்கும், அதை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. இதுவே ரொம்ப பேசிட்டேன்னு எனக்கு இது. ஏன்னா திடீர்னு இந்த வீடியோ பார்த்தேன், இதை பார்க்கும்போது ஒருத்தவங்களும் மைண்டு வந்துட்டு எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுன்றது அது உண்மை தானே. திடீர்னு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, சின்னதாக அவங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குறையுது. அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இவங்க வேறு யார் கூடயோ இதில் இருக்காங்க, நம்மளை ஃபேக்காக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ரிலேஷன்ஷிப் போயிடும். உண்மையிலேயே அவங்களுக்கு வேலை இருந்திருக்கலாம், ஒரு 10 நாள் வேலை இருந்திருக்கலாம், ஒரு 10 நாள் வேலையிலே உங்களை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு இது பண்ணுற வந்துட்டு சரியாக வராது. 5 விஷயம் சொல்கிறாரு, அந்த 5லையுமே வந்துட்டு இருக்கலாம். அதுக்காக அதுதான் உண்மைன்னு கிடையாது, ஓகே? பார்த்துக்கோங்க, பார்த்துருந்துக்கோங்க, ஓகே? இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்குது. இதை பார்த்துட்டுலாம் ரொம்ப மைண்டில் போட்டு குழப்பிட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு லவ் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஓகே காய்ஸ்? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.